இன்னொரு விஷயமும் தமிழ்நாடு தான் கொஞ்சம் அப்படியே அதிர்ந்து போயிருக்கு பார்த்தோம்னா, டெல்லியே கொஞ்சம் இப்போ அப்படியே லேசாக குலுங்குறது மாதிரி ஒரு விஷயம் வருது. காரணம் மூத்த பத்திரிகையாளர் வெங்கடேஷ் சார் நம்மளோட இணைஞ்சிருக்காரு. வணக்கம் சார். வணக்கம் சார். நடிகர் விஜய் சட்டமன்றத்துக்குள்ளே போக போகிறாரு, அதோடைய முழு விவரமும் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. வெற்றி பெற்று விஜய் சட்டசபைக்கு போனால் அங்கே எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்மளால் நினச்சி கூட பார்க்க முடியல. ஏன்னா இங்கே பிரச்சாரத்திலே வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஃபயராக பயங்கரமாக போயிட்டுருக்கு. ஸோ அப்படி இருக்கும்போது சட்டமன்றத்துக்கு போகும்போது எப்படி இருக்குன்னு தெரியல. போன வீடியோவில் சொல்லியிருந்தோம், விஜய் நிற்கக்கூடிய 2 தொகுதிகளில் ஒரு முக்கியமான ஒரு விஷயம் கிடைச்சிருக்கு அப்படின்னீங்க. முக்கியமான சில நிலவரங்கள் டீட்டெயில்ஸ்லாம் கிடைச்சிருக்குன்னு சொன்னீங்க. அது மட்டும் இல்லாமல் டெல்லிக்கு முக்கியமாக விஜய் பற்றி ஒரு முக்கியமான தகவல்லாம் பறந்துருக்கு. இந்த தேர்தலில் விஜயால் என்ன நடக்க போகுது அப்படிங்கிற ஒரு முக்கியமான நியூஸ் போயிருக்குன்னு அவரை சொல்லியிருந்தீங்க சார். இப்போ விஜய் வந்து தனக்கு உருவான ரசிகர்களை எப்படி வழிநடத்தி கொண்டு போகிறாரு அப்படிங்கிறதுக்கு நிறைய உதாரணங்கள் இருக்குது. நான் சில குறிப்பிட்டதை சொல்லணும்னு விரும்புகிறேன். தனக்கு வாழ்வு கொடுத்த அந்த ரசிகர்களை ஒரு கட்டத்துக்கு மேலே ரசிகர் மன்றத்திலிருந்து மக்கள் நற்பணி இயக்கமாக மாற்றி நிறைய விஷயங்கள்ல வாரத்துக்கு ஒரு நாள் கூப்பிட்டு பேசுகிற விஷயங்கள் ஒன்று இருக்குது. இங்கே குறிப்பாக சென்னையில் ராயபுரம், வடபழனி, அம்பத்தூர், ட்ரிப்ளிகேனில் பார்த்தீங்கன்னா விலையில்லா விஜய் உணவகம் அப்படின்னு சொல்லி நிறைய ரசிகர்கள் வந்து கிட்டத்தட்ட பல வருடங்களாக பண்ணிட்டு இருக்காங்க. இதில் குறிப்பாக யார் சாப்பிட்றான்னு பார்த்தீங்கன்னா, இந்த பிளாட்ஃபாரத்தில் படுத்து தூங்குறாங்க இல்லையா, இந்த முதியோர்கள், தன்னுடைய பசங்கனால வீட்டோட துரத்தப்பட்டவங்க, அடுத்த வாழ்வாதாரம் என்னன்னு தெரியாமல் இருக்கிறவர்கள், சாப்பாட்டுக்கு வழி இல்லாமல் இருக்கிறவர்கள், இதெல்லாம் செலக்ட் பண்ணி இங்கே விஜய் உங்களுக்கு ரசிகர் சார்பாக ஒரு சாப்பாடு கொடுக்குறாங்க. அப்படிங்கும்போது அங்கே கூட்டம் ஆட்டோமேட்டிக்காக போகுது. இதோட சின்ன சின்ன டிஃபன் பாக்ஸ் வேறு எடுத்துகிட்டு போயிட்டு அப்படியே சேர்த்து கொடுத்தா நாங்கள் ராத்திரிக்கும் சாப்பிடுவோம். இப்போ இந்த ரசிகர்கள் வந்து நிறைய பேர் ரசிகர்கள் வந்து வேஸ்ட்டாக போயிட்டாங்க, அவர் ஒன்றுமே தெரியாது, என்ன செய்கிறாங்க அப்படிங்கிறது. விஜய் என்ன செஞ்சால் நிறைய பேர் கேட்டாங்க. விஜய் என்ன செஞ்சாருங்கிறத ஒரு லிஸ்ட்டே வச்சுருக்காரு, சிபிராஜ் போய் பார்த்துங்க. இங்கே ரசிகர்கள் வந்து இவ்வளோ தூரம் விலையில்லா உணவகம் போட்டுட்டு இருக்கும்போது அந்த பெரியவர்களும் சரி, அதில் சாப்பிடக்கூடிய அந்த மக்களும் சரி, கிட்டத்தட்ட நடு வயதுலேருந்து அந்த முதியோர்கள் வரைக்குமே எங்களுக்கு கிட்டத்தட்ட இந்த ஏரியாவில் நாங்கள் 3 நேரமும் திருப்தியாக சாப்பிட்டுட்டு இருக்கோம். பட் குறிப்பாக ஒரு வேளை அவர்கள் வந்து கொடுக்குறாங்க, மீண்டும் ஒரு வேளைக்கு நாங்கள் வாங்கிட்டு வேற போகிறோம், இதோட செலவுக்கு பணம் வேணும்னா ஏதாவது வந்து கொடுக்குறாங்க அப்படிங்கிற விஷயத்தை அவர்கள் பார்க்கும்போது இங்கே அந்த மக்களுடைய எண்ணம் எப்படி இருக்குங்கும் போது தான் அவர்கிட்ட கேட்கும்போது நிறைய பேர் எல்லாமே ஆட்சிக்கு வந்துட்டாங்க. இன்னும் எங்களுடைய நிலைமை வந்து இப்படியே தான் இருக்கு, சாப்பாடு கிடைக்குது, சாப்பாடு கிடைக்கல. ஆனால் இங்கே விஜயோட ரசிகர்கள் வந்து உணவை கொடுக்கும்போது இந்த தம்பி இன்னும் ஒரு முறை அவருக்கு வாக்கு போடுங்க, எங்களுக்கும் வாக்கு இருக்குன்றாங்க சார். அப்போ அவங்களுக்கு ஏதோ ஒரு இடம் இருக்கு, ஆனால் இருக்க முடியல, சூழ்நிலை காரணமாக இங்கே வந்து எங்கேயோ பிளாட்ஃபார்மில் படுத்திருக்காங்க. எங்களுடைய வாக்குகளும் மக்களுடைய வாக்குகளும் விஜய்க்கு ஒரு முறை நீங்கள் போடுங்க, அந்த தம்பி வரட்டும், வந்தால் ஏதாவது ஒரு மாற்றம் உருவாகும் அப்படிங்கிறத அவர்கள் பேசுவதை நம்ம பார்க்க முடிஞ்சுது. அதே ரசிகர்கள் பார்த்தீங்கன்னா நிறைய பசங்களுக்கு வருஷம் வந்து ஏழ்மையானவர்களுக்கு வந்து இந்த பாட புத்தகம், ஸ்கூல் பேக்கு, ஸ்கூல் யூனிஃபார்மு நிறைய இடங்களில் செஞ்சுட்டு கொடுத்துட்டு இருக்காங்க. சில ஃபீஸ் கட்ட முடியாத மாணவர்களுக்கு மாணவிகளுக்கு கூட அவங்க ஃபீஸ் கட்டுறாங்க. தற்கூரின்னு பேசுகிறாங்க இல்லையா, பண்ணக்கூடிய வேலைகள் பாருங்கள் எவ்வளோ இருக்குன்னு. ஸோ மற்றவர்கள் யாராவது பண்ணுறாங்களே இதை. பட் இங்கே விஜய் வந்து தன்னுடைய ரசிகர்களை ஒரு வழிநடத்தி கொண்டு போய்கிட்டே இருக்கார். அப்படி தான் நான் இந்த மூலமாக நான் பார்க்கப்படுது. இது ஒரு புறம் இருக்க, இன்னொரு புறம் பார்த்தீங்க அப்படின்னா பத்மாவதி அப்படிங்கிற வந்து ஒரு லேடி டீச்சர், அவங்க வந்து காலையில் சாயங்காலம் வரைக்கும் ஸ்கூலுக்கு போய் மற்ற பசங்களுக்கு கோச் பண்ணிவிட்டு ஈவினிங் டைம் வந்ததுக்கு பிறகு இந்த டியூஷனுக்கு பணம் கொடுத்து படிக்க முடியாத மாணவ மாணவிகள் இருக்காங்க இல்லையா, அவர்கள் குறிப்பாக எத்தனை பேர் செலக்ட் பண்ணி அந்த ஈவினிங் டைமில் அவங்க டியூஷன் எடுக்கிறாங்க. அது எந்த லெசனில் உங்களுக்கு வீக்காக இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அவரவர்களுக்கு ஒரு குறிப்பிட்ட டைத்துக்கு கூப்பிட்டு லெசன் எடுத்து அவர்களுடைய அடுத்த இடத்து கொண்டு போகிறாங்க. இதில் இன்னொன்று சிறப்பு பார்த்தீங்கன்னா, இந்த பசங்க வரும்போது அவர்களுக்கு வந்து லைட்டாக ஒரு ஸ்நாக்ஸும் கொடுக்குறது மாதிரி ஒரு தகவலும் நமக்கு வருது. இது விஜய் ரசிகர்களுக்கு இந்த தகவல் போய் அவர்களும் இந்த டீச்சருக்கு வேணுங்கிறத நாங்கள் உங்களுக்கு பண்ணுறோம், பசங்களை இன்னும் கூப்பிட்டு வந்து முடிஞ்ச அளவுக்கு நாங்களும் நிறைய பேரை கூப்பிட்டு வரோங்கிறது மாதிரி அந்த ஏழ்மையான பசங்களுக்கு, ஃபீஸ் கட்ட முடியாத பசங்களுக்கு டியூஷன் சொல்லித்தர்றாங்க. இன்றைக்கி என்னதான் ஸ்கூலில் படித்தாலும் இந்த டியூஷனுங்கிறது வந்து அதாவது என்னென்னா தவிர்க்கவே முடியாத இடத்துல இருக்குது. அதை இவர்கள் வந்து ஃப்ரீயாக பண்ணித்தர்றாங்க. நம்மனால இந்த கல்வியை நம்ம கற்றுக்கிட்டோம், நீங்கள் டீச்சராக இருக்கோம், நம்மளால் 4 பசங்களுக்கு நல்லது செய்வோங்கிறது அந்த ரசிகையோடைய ஒரு எண்ணமாக இருக்குது. இது ஒரு புறம். இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னா,
இப்போ விஜய் அரசியலுக்கு வந்த நோக்கம் என்ன, அவங்களுக்கு என்ன சொல்ல வர்றாரு, அவருக்கு என்ன அரசியல் தெரியும்னு சொன்னாங்க இல்லையா. இன்றைக்கு இந்த விஜய் வந்ததுனால தான் மற்ற கட்சிகள் எல்லா பேருமே கிட்டத்தட்ட மக்களை உணர்ந்துட்டு மக்களுக்கு தேவையானதை பேசிட்டு இருக்காங்க. இப்போ விஜயினுடைய நோக்கம் என்ன, அந்த 2K கிட்ஸு ஜென்சி கிட்டு இந்த மக்களுக்கு தேவையான விஷயங்களை கொண்டு போறாரு. ஸோ இங்க மக்களை நோக்கி விஜயுடைய அந்த அறிக்கைகள் பேசுறது இருக்கு இல்லைங்களா, அது மற்றவர்களுக்கு கொஞ்சம் திகைப்பை ஏற்படுத்திருக்கு. காரணம், மக்களை கண்டுக்காமையே டிராவல் பண்ணி போனவங்க நீங்க மக்கள் மத்தியில் ஆதரவு இருக்கு, விஜய் அந்த மக்களை சிந்திக்க வச்சுட்டா இருக்கும்போது இவர்களும் அந்த மக்களை நோக்கி நிறைய அறிக்கையில பேச வேண்டிய சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டிருக்காங்க. இது விஜய் ஏற்படுத்த ஒரு மாற்றம் தான். இந்த மக்களை எப்படிங்கிறது மற்ற அரசியல் கட்சி தலைவருக்கு உணர வச்சிருக்கார். ரெண்டாவதா பார்த்தீங்கன்னா, இந்த இளைஞர்களுக்கும் அரசியல் வேண்டான்னு ஒதுங்கி இருந்தவங்க, அரசியல் தெரியாம இருந்தவங்க நிறைய பேர், அரசியல் பேச தெரியாம இருந்தவங்க, அவர்களை அரசியலை உணர வச்சவர் விஜய். அரசியலை பேச வச்சிருக்காரு. இப்ப என்ன நடக்குது நாட்டில் நீங்க தெரிஞ்சுக்குங்க. ஒரு தலைமுறைக்கான தேர்தல், இது உங்களுக்கான ஒரு தேர்தல். இந்த விஷயங்கள்லாம் விஜய் சொல்லி 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 மக்களுடைய அந்த ஆர்வமும் அந்த குரலும் இப்போ ஓங்கி வந்திருக்கு. அரசியலை தெரிந்து கொண்டார்கள் இன்னைக்கு. இது விஜய் அந்த மக்களுக்கு கற்றுக் கொடுத்தது. மற்ற அரசியல் கட்சி தலைவருக்கு மக்களுக்கு நீ என்ன செய்யணும் சொல்லணுங்கிற விஷயத்தை கற்றுக் கொடுத்துருக்காரு. இது மிகப்பெரிய விஷயமா நான் பார்க்குறேன். ஸோ இதை கடந்து அப்படியே நீங்கள் போனீங்கன்னா, இப்போ 2 தொகுதியில் நிற்கிற எதுங்கிறது உங்களுக்கு தெரியும். இங்கே வெற்றி பெறுவாரா பெறமாட்டாரா. பட் முக்கியமாக மற்ற அரசியல் தலைவர்கள் விஜயை எப்படியாவது நீங்கள் வெற்றி பெற்றால் அது எதிரணி, அவர்களுக்கு அமைச்சரவை போஸ்ட் தரப்படும் ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் அவரை வெற்றி பெற செய்யக்கூடிய மற்றவர் இருக்காங்க இல்லையா, தூண் மாதிரி நிறைய பேர், அவர்களுக்கு அந்தந்த ஊரில் மிகப்பெரிய பதவிகள் தரப்படும் அப்படின்னு நோக்கம் பார்க்கும்போது இங்கே விஜயுடைய வெற்றியை தடுப்பதற்கான வேலைகள் நிறைய போய்கிட்டு இருக்கு. அது ஒரு புறம். இரண்டாவதா பார்த்தீங்கன்னா, விஜயை விமர்சனம் செய்தவர்கள் செய்து கொண்டிருக்க நிறைய பேர் இப்போ இருக்காங்க. அதில் குறிப்பாக ஒருத்தர் ஒரு நபர் விஜய் கண்டிப்பாக சட்டமன்றத்துக்கு செல்வார் அப்படிங்கிறத ஆணித்தரமாக சொல்லியிருக்காங்க. இதுதான் இங்கே ஹைலைட்டாக பார்க்கப்படுது. விஜயை விமர்சனம் செய்பவர், விஜய் மேல் உடன்பாடு இல்லாதவர், பட் ஓகே, ஆனால் மக்களுடைய எண்ணமும் இதுவும் அந்த மக்கள் விஜயை சட்டமன்றத்துக்கு கொண்டு போய் உள்ள விட்டுருவாங்க அப்படிங்கிறத அவருடைய பார்வையில் தெரிய வருது. இப்போ விஜயை பிடிக்காதவர்கள் கூட இப்போ பிடிக்கிற மாதிரி சூழ்நிலை மாறுது. களமே மாறிட்டு இருக்கு உங்களுக்கு. அது நான் சொல்லுது அதே தான். எப்படி ரசிகர்கள் அது கடந்து கொண்டு போனாரோ, அந்த இளைஞர்களுக்கு அரசியல் எப்படி பேசணும்னு தெரிஞ்சு கற்றுக் கொடுத்தாரோ, மற்ற அரசியல் கட்சி தலைவருக்கு மக்கள்கிட்ட என்ன சொல்லணும்னு சொல்லி கொடுத்தாரோ, சட்டசபைக்கு அவர் போகும்போது இன்னைக்கு அவருடைய பயணத்தில் போகும்போது எவ்வளோ வாரம் கூட்டம் மக்களுடைய இந்த கூட கட்டுப்படுத்த முடியாத அளவுக்கு வருதுக்கும் போது இந்த சட்டசபைக்குள்ள என்ன நடக்குது அப்படிங்கிறது நிறைய பேருக்கு தெரியாது. அது ஒளிபரப்பு செய்யப்படும், பார்ப்பாங்க, அதை கடந்து போயிடுவாங்க. ஆனால் இங்கே விஜய் பேசுவதை முன்னிட்டு சட்டசபைக்கு விஜய் செல்லும் போது அங்கே அவருடைய குரல் எப்படி இருக்கும், சட்டசபையே அதிர்றது மாதிரி இருக்கும். மக்களுக்கு என்னென்ன தேவைகள் வருதோ அது எல்லாத்தையுமே பேசக்கூடிய அந்த கட்டாயத்தில் விஜய் இருப்பார். அப்போ உற்று கவனிக்கப்படும். மற்ற அரசியல் கட்சிகளுடைய எல்லா பேருமே விஜயுடைய ஸ்பீச் வரும்போது கவனமாக பார்ப்பதற்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கும். மக்களுக்கு இது வெளிச்சம் போட்டு காட்டப்படும். சில நேரங்கள் ஒளிபரப்பு செய்வது பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் தவிர்க்கப்படும். விஜய் இங்கே பேசும்போது சட்டசபையில் என்ன நடக்குதோ, ஏன்னா அதை தான் இப்போ கன்னியாகுமரி நிறைய விஷயங்கள் பேசிட்டு வந்தார் உங்களுக்கு. அதை ஸோ சட்டசபையில் என்ன நடக்குதோ அதை மக்கள் வரையே கொண்டு போகணும். அவர் போவது உறுதி. 2 தொகுதியில் 2மே வெற்றி பெற வாய்ப்புகள் நிறையா இருக்குங்கிறத தொகுதி மக்கள் சொல்கிறாங்க, நான் சொல்லலை. மக்களுடைய சர்வே எடுக்கும் போதும் அவர்கிட்ட பேசும்போதும் எங்கள் தொகுதியில் விஜய்க்கு நான் வெற்றி வாய்ப்பை தருவோங்கிறாங்க, இன்னொரு தொகுதியிலையும் மிகப்பெரிய வெற்றி வாய்ப்பை தருவோன்றாங்க. இது எப்படி பார்க்குது நீங்கள்? அப்போ மக்களை எந்த அளவுக்கு விஜய் மனசில் போய் உட்காந்துருக்கார், ஒரு மாற்றத்தை மக்கள் எப்படி விரும்புகிறாங்க அப்படிங்கிறதுக்கு இது ஒரு சம்பவமாக நான் பார்க்குறேன் சார். விஜய்க்கு வர கூட்டம் எல்லாமே ஓட்டாக மாறுமா அப்படிங்கிற கேள்வி எல்லாருக்குமே இருக்கு சார். அது நிறைய பேர் கேட்டுட்டு இருக்காங்க. காலையில் 3 மணி நேரம் 4 மணி நேரமாக விஜய் வரதுக்கு முன்னாடியே வெயிட் பண்ணுறாங்க அப்படின்னா சாப்பிட்டாங்களா சாப்பிடாட்டேன்னு தெரியாது. விஜய் எப்படியாவது பார்க்கணுங்கிறது. இப்போ பார்ப்பதற்கே 4 மணி நேரம் வெயிட் பண்ணுற அந்த மக்கள் இந்த ஏப்ரல் 23 வாக்குப்பதிவு வரும்போது ஏன் செல்ல மாட்டாங்க, ஏன் ஓட்டு போட மாட்டாங்க? நீங்கள் ஓட்டு போகிறதுக்காக தாங்க விஜய் பார்க்கறதுக்கே நிற்கிறாங்க 4 மணி நேரம் 5 மணி நேரம்னு சொல்லி. அந்த வாக்குகள் சிந்தாமல் செதறாமல், நம்மளும் அரசியலுக்கு நம்ம பேசணும்னு நினைக்கிறேன்,
சிந்தாமல் சிதறாமல் அந்த வாக்குகள் விஜய்க்கு சாலிடாக வரும். எப்படின்னா கேட்குறாங்க அப்படின்னா, எப்பவுமே ஒரு நடிகர் வந்தாருன்னா அவரை பார்க்கறதுக்கு கூட்டம் வருமே, அந்த ஆஸ்பெக்ட்ல பார்க்குறாங்க சார். சார் இங்கே தான் ஒரு மாற்றத்தை உருவாக்கியிருக்காருன்னு சொல்ல முடியும். நம்ம நீங்கள் விஜயை வந்து சாதாரணமாக நடிகராக பார்த்துருந்தாங்கன்னா மக்களுடைய நீங்கள் பேசுகிற குரல் வந்து இருக்காது. அவர் நடிகராக பார்த்தப்பா வந்தார், பார்த்தோம், போயிட்டப்பா. இங்கே ஒரு மாற்றத்தை எதிர்பார்க்குறேன்றாங்க, மாற்றத்தை உருவாக்குங்கிறாங்க. தம்பிக்கு ஒரு முறை நாங்கள் வாக்கு நாங்கள் போடுவோன்றாங்க. இதை நீ எப்படி பார்க்குறது? இப்போ நடிகராக இருப்பது மிகப்பெரிய மக்கள் மனசில் போய் உட்கார்றதுக்கான ஒரு வழிவகை ஏற்பட்டிருக்கு. இப்போ இவருக்கு நாங்கள் வாக்குகள் கொடுப்போம் அப்படின்றாங்க. ஸோ இது வந்து ரெண்டு விதமாக நம்ம பார்க்கப்படும். ஒரு நடிகராக விஜய் பார்ப்பது ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் இந்த தம்பி 200 கோடி ரூபாய் சம்பளம் வாங்குதான், இதை விட்டுட்டு நமக்காக வந்து சேவை செய்கிறதுக்கும் நம்மளுடைய வாழ்வாரத்தை முன்னேற்றம் கொண்டுறதுக்கும் தமிழ்நாட்டை சிறப்பாக மாற்றுறதுக்கு வர்றான்ற விஷயத்தை அவங்க கேட்கும்போது இந்த பசங்கள்லேருந்து மிடில் ஏஞ்சிலேருந்து நேற்று கூட இதுதான் சொல்லியிருந்தேன் நான். இந்த 60 வரைக்குமே பார்த்தீங்கன்னா எல்லாருமே விஜயுடைய பார்வை திரும்பி இருக்கு. ஒரு முறை நாங்கள் வந்து அவருக்கு வாக்கு நாங்கள் போடுறோம், இந்த முறை விஜய்க்கு நாங்கள் கொடுப்போம், ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துங்கிறாங்க. அப்போது நீங்கள் வாக்குகள் வருமா வராதுங்கிற கேள்விக்கு இனிமேல் இடமே இல்லைன்னு தான் நினைக்கிறேன் நான். அப்போது வெளிநாட்டுல இருந்தெல்லாம் வருவாங்களா சார்? ஏற்கனவே நம்ம சொல்லியிருக்கேன். இப்போ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா சிங்கப்பூர், மலேசியா, துபாய், ஜப்பான், ரஷ்யாவிலேருந்து, லண்டன், யூஎஸ்ஏல இருந்து கூட வர்றது மாதிரின்னு ஒரு தகவல் நிறைய வந்திருக்கு. டிக்கெட்லாம் புக் பண்ணிட்டாங்களாம். இதுதான் ஒரு வந்து சர்க்கார் படத்தில் ஒரு புரட்சி ஏற்படுத்தியிருப்பார், ஒரு வீரல் புரட்சின்னு. ஒரு ஓட்டு சிந்தாமல் செலவு போடுறதுக்காக அங்கிருந்து வருவார், என்னோட ஓட்டு மிஸ் பண்ணக்கூடாதுன்றது. அங்கிருந்து வர்றது ஒரு பக்கம். சென்னையிலேருந்து இப்போ மதுரை, கோயம்புத்தூர், திருச்சின்னு இருக்கிறவங்க இங்கே வந்து வேலை செய்கிறாங்க. அவர் 21ஆம் தேதியே ட்ரெயின் டிக்கெட்லாம் புக் பண்ணுறதா ஒரு தகவல் வேற வருது. நாங்கள் ஓட்டு போடுறதுக்கே நாங்கள் ஊருக்கு போனோம், எங்களுடைய ஓட்டு விஜய் இருக்குன்னு இங்கே ஒரு சில நபர்கள் பேசுறதை நான் கேட்டேன். இல்லை, இதுக்கு முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா இந்த வந்ததான் சரித்திரமே கிடையாது. வேற யாருமே பெரிய அளவில் நீங்கள் வெளிநாட்டிலேருந்து வந்து ஓட்டு போடுறதுக்காக ஒரு 3 லட்ச ரூபா செலவு பண்ணி லீவ் போட்ட வேண்டிய அவசியம் இல்லை. இங்கே அவர்கள் விரும்புகிறாங்க விஜயை. வெளிநாட்டில் இருக்கிற அத்தனை விஜய் படத்தை பார்க்குறாங்க. நமக்காக வந்திருக்காரு விஜய். ஏன்னா அவங்களுடைய அப்பா அம்மாலாம் இந்த ஊரில் தானங்க இருக்காங்க தமிழ்நாட்டில். இப்போ ஏதோ ஒரு விஷயத்துக்காக வரணும்னு தான் அவங்க வந்து ஓட்டு போட வர்றாங்க. புரியுங்களா? இது குறிப்பாக நான் தான் பார்க்குறேன். நான் இப்போ வந்து வெளிநாட்டிலேருந்து இங்கே ஓட்டு போடுறதுக்கு வர்றாங்க விஷயத்தையே சொன்னேன். சென்னையிலேருந்தே வெளியூருக்கு இப்போ நம்ம கோயம்புத்தூர் மாதிரி போகிற விஷயத்தையே சொன்னேன். இப்போ இங்கே இந்த நம்மளுடைய சென்னையில் டிவிக்குடைய வேட்பாளர்கள் வந்து 2-3 பேர் போன விஷயம் எனக்கு தகவல் வந்தது. அதில் குறிப்பாக வில்லிவாக்கத்தில் ஆதவர்ஜனா போகும்போது எல்லா தொகுதியும் ஓட்டு கேட்டு போகிறாரு. குறிப்பாக இடத்துக்கு போது பார்த்தீங்கன்னா 2 பெண்கள் வந்து வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க. இவரை பார்த்தோன்னே டிவிகேக்கு வந்து ஓட்டு போடுங்கன்னு சொல்லும்போது எங்கள் ஓட்டு டிவிகேக்கு தான், விஜய் அண்ணாக்கு தான் அப்படின்னு சொல்லும்போது ரொம்ப சந்தோஷப்பட்டு துண்டை 2 பேருக்குமே போட்டு விட்டு ரொம்ப சந்தோஷம்னு சொல்லிட்டு இருக்கும்போது பார்த்தோம்னா பெண்ணோட அப்பா வந்து அந்த 2 பெண்களோட அப்பா வந்து கொஞ்சம் மேலே நிற்கிறாரு. அவரு வேறு ஒரு கட்சியை சேர்ந்தவர், அந்த கட்சியோட கொடியை பிடிச்சிட்டு இருக்காரு. இந்த துண்டு போட்டு அவரையும் மரியாதை பார்த்தீங்கன்னா கை தட்டுறாரு. தன் பசங்களுக்கு வந்து சொன்னோன்னே துண்டு போட்டு ஒரு மாதிரி சொல்கிறாங்களே அப்படிங்கும்போது, ஏன்னா அவருடைய இது அதுக்கப்புறம் என்ன ஒரு தகவல் வருதுன்னா, நானும் பல வருடமாக இருந்த கட்சியில் இருக்கேன், நானும் கொடியை பிடிக்கிறேன், பேசுகிறேன், எனக்கு யாரும் துண்டை போட்டு மரியாதை கொடுத்ததில்லை, நேற்று வந்தவர்கள் வந்து இந்தளவு மரியாதை பண்ணுறாங்கன்னா இது ஒரு மாற்றம் இருக்குது மாதிரி இருக்கு மாதிரி பசங்கிட்ட சொல்லுறது ஒரு தகவல் வருது. இன்னொரு பக்கம் அப்படியே திருப்பினீங்கன்னா, அதாவது தூத்துக்குடி இந்த கன்னியாகுமரியில் விஜய் போன ஒரு சம்பவம் இருக்கு இல்லையா, அவர் இந்த சைக்கிளில் போகலாங்கிற ஒரு ப்ரோக்ராம் வரும்போது சைக்கிள் வேணும்னு சொல்லும் போது தான் சைக்கிள் கொடுக்கப்படுது, வாங்கிட்டு போகிறாங்க, பிரச்சாரத்துக்கு போகிறாரு. திடீர்னு பார்த்தோம்னா வேலை வந்து இறங்கி வந்து சைக்கிளில் போட்டால் எனக்கு ஒரு இந்த 15 வயசு பையன் ஓட்டுவாங்களே சைக்கிள் கரகரன்னு இந்த முக்கா போட்டு ஸ்பீடு, அந்த ஸ்பீடில் ஓட்டிகிட்டு போகிற ஒரு சம்பவத்தை நம்ம பார்த்தோம். நம்ம இதை அந்த சைக்கிள் கிடைக்கிற ஒரு பெருமையாயிருச்சு. அந்த சைக்கிள் பிராண்டுக்கு அனுப்பிச்சுட்டதா தவிர விஜய் ஓட்டின சைக்கிள்னு இதெல்லாம் ஒரு புறம் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல வரும்போது ஒரு சின்ன ஒரு பையன் கொஞ்சம் உடலில் சரியில்லாத ஒரு குழந்தை ஒன்று இருக்காத, அதை தூக்கி வச்சு அவர் கொஞ்சம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. அந்த பையன் வந்து டிவிக்கு, அதாவது விஜயுடைய பரம ரசிகனா, இது எப்படி சொல்லுவீங்க நீங்கள்? அதான் சின்ன வயசுலேருந்தே விஜய்க்கு ரசிகர் இருக்கா நம்ம உணர முடிஞ்சது. அந்த பையன் வந்து பார்த்தீங்கன்னா கோட்டு படம் விஜய் அவர்கள் ஷூட்டிங் போது பர்டிகுலராக இங்கே அவங்க அப்பா ப்ரெஷர் கொடுத்து போய் விஜய் போய் பார்த்த சம்பவம் இருக்குது. அதனால தான் விஜய் இந்த குழந்தைய நம்ம ஏற்கனவே பார்த்தவனுடைய அந்த அடையாளத்தில் இங்கே வந்திருக்கிறவன ஸ்பெசிஃபிக்காக கிட்ட போய் பார்த்து கொஞ்சம் முத்தம் கொடுத்தது, அப்படியே ஒரு சம்பவம். இதற்கு பிறகு அப்படியே பார்த்தீங்கன்னா இங்கே வந்து வேளச்சேரியில் டிவிக்கோட வேட்பாளர் ஒருத்தர் ஓட்டாக கேட்டு போகிறாரு. பர்டிகுலர் ஒரு வீடு வருது, அண்ணாந்து பார்த்து ஐயா மறந்துடாம ஓட்டு போடுங்க, நான் டிவிக்கே வேட்பாளர் அப்படிங்கும்போது சிரிச்சுக்கிட்டே கை காமிச்சிட்டு என் ஓட்டு உனக்கு தான்டார். யாருன்னு பார்த்தோம்னா விஜயோடைய அப்பா எஸ்ஏசி சட்டப்படம் துண்டை மட்டும் போட்டு பால்கள்லேருந்து கை காமிச்சு அசைகிறத பார்க்கும்போது இப்படி ஒரு சுவாரஸ்யமான நிறைய சம்பவங்கள். என்னென்னா விஜய்க்கு வெளிநாட்டிலேருந்து தான் வர்றாங்கன்றல, இங்கேயே இவ்வளோ பேர் இவருடைய ஆதரவு இந்த ஓட்டு போகிறதுக்கு 23ஆம் தேதி ரெடியாக இருக்காங்கிறதா என்னுடைய விஷயம் நான் பார்க்குறேன் சார். இது தவிர
இன்னொரு விஷயமும் தமிழ்நாடு தான் கொஞ்சம் அப்படியே அதிர்ந்து போயிருக்கு பார்த்தோம்னா, டெல்லியே கொஞ்சம் இப்போ அப்படியே லேசாக குலுங்குறது மாதிரி ஒரு விஷயம் வருது. காரணம், விஜயை கூட்டணிக்கு சேர்க்காமல் விட்டது மிகப்பெரிய ஒரு தவறுன்னு இப்போ கூட்டணிக்குள்ள நிறைய பிரச்சனைகள் போயிட்டு இருக்கிறதா ஒரு விஷயம் பேசப்படுது. காரணம், விஜயோட இருக்கிற நாளுக்கு நாள் இப்போ ஏற்கனவே ஒரு 10 நாளைக்கு முடிந்த அந்த சின்ன சின்ன மைனஸ்லாம் கரெக்ட் பண்ணி இப்போ வேற லெவலில் போயிட்டு இருக்கிறத பார்த்துட்டு விஜயை ஏன் மிஸ் பண்ணணும் அப்படிங்கிற அளவுக்கு நிறைய விஷயங்கள் டெல்லியில் பேசப்படுற தகவல் வந்து இப்போ இவர்களுக்குள்ளேயே மிகப்பெரிய போராட்டமாக இருக்குது. அதன் நோக்கமாக தான் பார்த்தீங்கன்னா அண்ணாமலை அவர்கள் கூட நிறைய 2-3 தடவை விஜயை பற்றி பாராட்டி பேசியிருக்காரு. அவருக்கு வந்து ஏன் அனுமதி தர மறுக்கப்படுது, மற்றவர்கள் தரமுன்ற விஷயத்தை சொன்னார். விஜயோடைய வருகை, அவருடைய ஸ்பீச்சை பற்றி நிறைய விஷயங்கள் அண்ணாமலை பேசுவதை பார்க்க முடியும் போது விஜய் இங்கே தேவைங்கிற ஒரு விஷயத்தை உணர்ந்திருக்காங்க. ஆனால் காலம் கடந்த ஒரு யோசனையாக இருக்குது. அதான் என்ன ரிப்போர்ட் சார் போயிருக்காரு? இல்லை, இங்கே கிட்டத்தட்ட விஜயினுடைய அந்த வெற்றி முகம் நிறைய இருக்குங்கிற அளவுக்கு ஒரு முக்கியமான மெசேஜ் தகவல் போயிடுச்சு முக்கியமானவர்களுக்கு. பட் இவர்கள் வந்திருந்தா நமக்கு வெற்றி முகம் இன்னும் அதிகமாக இருந்திருக்குமே. இப்போ ஒன்றுமே அதாவது ரிசல்ட் பெரிய அளவில் வராமல் இருக்கேங்கிற அந்த ஒரு ஆதங்கத்தில் பேசிகிட்டு இருக்காங்க. விஜய்க்கு இப்போ அதிகமான ரிசல்ட் போகிறதுங்கிற மாதிரி. எஸ், மக்களுடைய ஆதரவு ரொம்ப அதிகமாக இருக்குது விஜய்க்கு. வெற்றி வாய்ப்பு நிறைய இருக்கு அப்படிங்கிற ஒரு தகவல் போய் இனிமேல் பேசி என்ன பண்ண முடியும்? ஒன்றுமே பண்ண முடியாது. ஸோ டெல்லியும் கொஞ்சம் ஆதரவு விட்டுருக்காரு விஜய். மொத்தத்தில் இந்த 2026 எலெக்ஷனு மக்களை வேற இடத்த கொண்டு போயிட்டாரு. அரசியலை புரிய வச்சிருக்காரு, அரசியலை பேச வச்சிருக்காரு, சிந்திக்க வச்சிருக்காரு. அரசியல் கட்சி தலைவர்களே இவருடைய ரூட்டுக்கு மக்கள் மனசில் இடத்த மாற்றி பேசுறதுன்னா ஒரு வழியை ஏற்படுத்தியிருக்கார் அப்படிங்கிறத நான் உணரும். மக்களை கவனிக்க வச்சிருக்காருன்னு சொல்லலாமா? குறிப்பாக கவனிக்க வச்சிருக்காரு, பேச வச்சிருக்காரு, தெரிய வச்சிருக்காரு, கேள்வி கேட்க வச்சிருக்காரு. இதுக்கு முன்னாடி இந்த இளைஞர்கள்லாம் அப்படி கிடையாது. அது எப்பா நீ ஓட்டுனா ஓட்டு, நீ போயிட்டு எனக்கு வேலை இருக்குன்ட்டு கடந்து போயிடுவாங்க. இன்றைக்கு வருவதே பார்த்தீங்கன்னா இந்த மிடில் ஏஜில் வர்றதை விட நான் நேற்று சொன்னதான் இந்த 18 வயசு 30 வயசோட கூட்டம் தான் அதிகமாக இருக்குது. ஸோ படித்தவர்கள், இளைஞர்கள் அரசியலுக்கு வர வேண்டும் என்ற ஒரு நோக்கத்தை இந்த முறை விஜய் உருவாக்கியிருக்கார். ஓகே சார், இந்த மாதிரி இந்த டெல்லி ரிப்போர்ட்லாம் சொல்லியிருந்தீங்க. அதுவும் விஜய் வந்து சட்டமன்றத்துக்குள்ளே போவாருன்னு சொல்கிறவரே தினமும் அவரை விமர்சிக்கக்கூடிய ஒரு நபர் தான். அவரே சொல்கிறாரு, ஆமாங்க விஜய் இந்த மாதிரி சட்டமன்றத்துக்கு போவாருன்னு சொல்கிறதெல்லாம் கேட்கும்போது நமக்கு ஆச்சரியமாக இருக்குது. நேரலையே வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக 12,000 பேர் பார்க்குறாங்க, திடீர்னு 50,000 பேர்லாம் நேரலையில் பார்க்குறாங்க. இதுக்கு முன்னாடி யார் பார்த்தாங்கன்னு எனக்கு தெரியல. லைவ்ல கிட்டத்தட்ட 50,000, 30,000, 1.5 லட்சம், ஒரு ஆவரேஜாக நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு 1 லட்சத்துக்கு மேற்பட்ட ஆவரேஜாக லைவ்ல பார்த்துட்டு இருக்காங்க. அப்போ இதெல்லாம் ஓட்டம் மாதிரி இதுவும் ஆமாம், ஓட்டா கன்வெர்ட் பண்ணா பார்க்குறாங்க. விஜய் என்ன பேச போறாரு, என்ன வரப்போறாரு, என்ன சொல்ல போறாரு. கிட்டத்தட்ட ஒரு பெரிய ஒரு மாற்றத்தை விஜய் உருவாக்க போறார். ஒரு சுனாமி எப்படி வந்து எல்லாத்தையும் திணறடிச்சதோ, சுனாமியை விட ஸ்பீடாக விஜயினுடைய வேகம் இருக்கு. மக்கள் மனசுல அது வந்து ஏற்படுத்தியிருக்கார். அந்த கதவு வேற காலில இருந்து எப்போ திறக்கும்னு வெயிட் பண்ணிட்டே இருக்கிறாங்க சார். அதுதான் ரொம்ப ஒரு சுவாரஸ்யமான இருக்கு எனக்கு அது. பட் ஓகே, நல்ல விஷயம் தான். ஏன்னா ஒரு நடிகர் அரசியல் கட்சி வந்துட்டு மக்கள் இவ்வளவு செல்வார் காது இருக்கும் போது அவருடைய வருகையை மக்களுக்கு நம்ம காட்டணுங்கிற நோக்கம் தான் மீடியா நண்பர்களுக்கு. அது ஒன்றும் தவறு கிடையாது. அது நிற்கிறாங்க, எப்போ விஜய் டோர் திறக்கப்படும், எப்போ கார் வரும், எப்போ பார்ப்பாரு, எப்போ கொண்டு போவார், மக்களுக்கு கொண்டு சேர்க்குறாங்க. விஜயோட பாடல்களை வந்து ஒளிபரப்புறாங்க. அது ரொம்ப முக்கியம். நேஷனல் மீடியா கூட இதை பண்ணுறாங்கங்க. ஆமாம், டெல்லி மீடியா கூட நிறைய லைவ் போகுது. எஸ், இந்த அளவுக்கு ஒரு நடிகருக்கு வந்து இருந்ததானா சத்தியமாக எனக்கு தெரிஞ்ச வரைக்குமே இல்லைங்க. ஆந்திராவில் இருக்காங்க இல்லையா, அங்கே டெல்லிலையும் இருக்காங்க, நிறைய பேர் எம்பி இருக்காங்க, மினிஸ்டராக இருக்காங்க, இங்கேயும் இருக்காங்க. இந்த விஜய்க்கு அளவுக்கு ஒரு நடிகருக்கு இந்த இந்திய அளவில் ஒரு பெரிய ஒரு மாஸ் இருந்ததாக எனக்கு தெரியல, நான் பார்த்ததில்லை. இது விஜய்க்கு மட்டுமே நான் பார்க்கிறேன். ஓகே சார், அடுத்த வீடியோவில் மேலும் பல தகவல்கள் சொல்கிறேன். நீங்கள் இன்னொரு புதிய அப்டேட் கிடைச்சிருக்கு, அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். நீங்கள் அந்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி சார். நன்றி சார்.